நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி ஒவ்வொரு ஆட்டமும் இங்கிலாந்து பிளேயர்களை சொல்லி சொல்லி அவர் கதற விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்க நேற்று நடந்த T20 ஆட்டத்தில் கூட 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வருண் சக்கரவர்த்தி ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனால் இந்திய பேட்ஸ்மேன்கள் அதை சரியா பயன்படுத்திக்காததால இந்தியா நேற்றைய ஆட்டத்தில் 26 ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ எப்பயுமே ஆட்ட நாயகன் விருது வெற்றி பெற்ற அணி பக்கம் தான் ஆட்ட நாயகன் விருதை தருவாங்க. நம்ம எல்லாருமே பல முறை இதை பார்த்துருக்கோம். ஆனால் ஐசிசி நேற்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து அவங்க ஜெயிச்சிருந்தா கூட வருண் சக்கரவர்த்தி அவருக்கு தான் ஆட்ட நாயகன் விருது தந்திருக்காங்க. ஏன்னா 5 விக்கெட்டுகளை அவர் வீழ்த்திருக்காரு T20 ஆட்டத்தில். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு வருண் சக்கரவர்த்தி அவருக்கு ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருந்தது. ஆனாலுமே வருண் சக்கரவர்த்தி அந்த விருதை வாங்கிக்கிட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் அவர் பேசினது பார்க்குற எல்லாருக்குமே அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருந்தது. ஸோ அந்த வகையில் வருண் சக்கரவர்த்தி அந்த விருதை அவர் வாங்கியிருந்தாலும் போஸ்ட் மேட்ச்சில் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஆட்டத்தில் எங்கள் இந்தியா நாங்கள் ஜெயிச்சிருந்தோம்னா இந்த விருதை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே வாங்கியிருப்பேன். ஆனால் இந்த ஆட்டத்தில் நாங்கள் ஜெயிக்க முடியலை, அதனால் இந்த விருது தனக்கு தரது சரியாக இருக்காது அப்படின்னு தான் வருண் சக்கரவர்த்தி அவர் சொல்லியிருக்காரு. முதல் ஆட்டத்தில் எனக்கு ஆட்ட நாயகன் விருது கிடைச்சிது, அப்போ ரொம்பவே சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டேன். ஆனால் இந்த ஆட்டத்தில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம். என்னுடைய அணியை வெற்றி பெற வைக்க என்னால் முடியல. வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் வீழ்த்திருந்தாலும் என்னுடைய அணியை வெற்றி பெற வைக்க முடியாமல் போனதுக்கு நான் இந்த விருதை வாங்குறது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி வருண் சக்கரவர்த்தி அவர் பேசிட்டு, அதுக்கு அப்புறமா அந்த பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கிலாந்து அணி பக்கம் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்திருந்த டங்கெட் நேற்றைய ஆட்டத்தின் போது அவர் 1/2 சதம் அடிச்சு இங்கிலாந்து அணியின் ஸ்கோர் உயர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். ஸோ அவருக்கு தான் இந்த ஆட்ட நாயக விருது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட்டுக்கான விருது அவர் வாங்கியிருந்தார். அதோட சேர்த்து வருண் சக்கரவர்த்தி ஆட்ட நாயகன் விருதையும் டங்கெட் அவர்கிட்ட கொடுத்து, இந்தியா ஜெயிக்கிற ஆட்டத்தில் தான் தான் ஆட்ட நாயகன் விருது வாங்குவேன், தோல்வி அடைஞ்ச ஆட்டத்தில் எனக்கு ஆட்ட நாயகன் விருது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வருண் சக்கரவர்த்தி அவர் பேசி அந்த ஆட்ட நாயகன் விருதை இங்கிலாந்து பிளேயர்களுக்கே கொடுத்திருந்தாரு. ஸோ இதை பார்த்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே சற்று அதிர்ச்சி அடைஞ்சு தான் போயிருந்தாங்க. ஆனால் இங்கிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி அடைஞ்ச மகிழ்ச்சியோட இந்த ஆட்ட நாயகன் விருதும் அவங்களுக்கு தந்திருந்தது. இங்கிலாந்து பிளேயர்களுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியை தான் நேற்றைய ஆட்டத்தின் போது ஏற்படுத்தியிருந்தது. ஸோ அந்த வகையில் ஆரம்பத்திலேயே ஆட்ட நாயகன் விருது இங்கிலாந்து பிளேயர்களுக்கு கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அந்த வகையில் வருண் சக்கரவர்த்தி அவருக்கு கொடுத்தது சரிதானா? கொடுத்த விருதை வருண் சக்கரவர்த்தி அவர் திரும்பி இங்கிலாந்து பிளேயருக்கு கொடுத்தது சரிதானா? உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள்.